ஹாய் மச்சி, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஹெல்த் டிப்ஸ் சொல்ல போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வாரம் ஒரு முறை அல்லது 2 முறை வந்து பாத்தீங்கன்னா கீரை வகைகள் வந்து கண்டிப்பா சாப்பிடணுங்க. அதுலயும் முக்கியமா சாப்பிட வேண்டிய கீரை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முருங்கை கீரைங்க. முருங்கை கீரையை ஏன் வந்து நம்ம மெயினா சாப்பிடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முருங்கை கீரை வந்து மூளைக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒண்ணுங்க. அது மட்டும் இல்ல, மூளையை வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிற தன்மை முருங்கை கீரைக்கு மட்டுமே உண்டு. அதுவும் இல்லாம நம்ம உடம்புல தேவையற்ற கழிவுகள் வந்து தேங்கி இருக்குங்க. அந்த தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையுமே வெளியேற்றும் வல்லமை படுத்தது முருங்கைக்கீரைக்கு மட்டும்தான் உண்டு. அதனால வாரம் ஒரு முறை வந்து கட்டாயம் முருங்கைக்கீரை சாப்பிடணும். அப்புறம் அரைக்கீரை, சிறுகீரை இந்த கட்டாயமா இந்த வெயில் நல்லா சாப்பிட்டே தருவணுங்க. சாப்பிட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அதனால கீரை வகைகளை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, மூளைக்கு மட்டும் இல்ல, கண்ணுக்கும் வந்து நல்லது. அதே மாதிரி முருங்கைக்கீரை வந்து